لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. எந்த மாதத்தில் வேணுனாலும் உம்ரா செய்யலாம். எல்லா மாதமும் எல்லா நாட்களும் உம்ரா செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதத்திலையும் செய்யலாமா? எப்போ தான் செய்யலாம்? துல்ஹஜ் மாதம் எப்போ செய்யலாம்? பிற 8 ஆரம்பித்து 13 முடியும். அப்போ ஹஜ்ஜுடைய கிரியைகள் மொத்தம் எத்தனை நாள் தான்? 5 நாள் தான். 8 ஆரம்பித்து 12 வேணாலும் முடிக்கலாம், இல்லைன்னா 13. ஆனால் 13வது நாளும் ரசூலா தங்கி இருக்கிறாங்க. 13வது பிறையும் நபியவர்கள் அங்கே மீனாவில் தங்கி கல்லெறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்குது. வேணா அதுக்காக முடியாதவர்கள் 12 முடிக்கணும்னா முடிக்கலாம். துல்ஹஜ் பிறை 8 காலை சூரிய உதயத்திற்கு பின்னால் நாம் மினாவுக்கு கிளம்பி வந்துடுவோம். துல்ஹஜ் பிறை 8 காலை ஃபஜர் தொழுகை எங்கே தொழுவோம்? நாம் காபத்துள்ளால எங்கே தங்கி இருக்கிறோமோ அங்கே நமக்கு எங்கே ரூம் இருக்கோ நம்ம என்ன செய்வோம், அங்கே தங்கி இருந்து காலை ஃபஜர் தொழுகை காபத்துள்ளாவிலே நிறைவேற்றிடுவோம். நிறைவேற்றி விட்டு சூரிய உதயத்திற்கு பின்னால் எங்கே வருவோம்? மினாவுக்கு வருவோம். அங்கே லுஹர் அசர் மஹரிபு இஷா அடுத்த நாள் பிறை 9 ஃபஜர் தொழுதுட்டு நேரம் அடுத்த நாள் என்ன செய்வோம்? தொழுகைகளை எப்படி நிறைவேற்றணும்? தொழுகைகளை குறைத்து கொள்ளலாம், இணைத்து தொழக்கூடாது, வக்துகளில் தொழுகணும். தொழுது முடிச்சு அந்த இரவு நாம் என்ன செய்வோம்? மினால கூடாரங்கள்லேயே தங்குவோம். தங்கி முடிச்சுட்டு காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நாம் அங்கேருந்து கிளம்பி அரஃபாவை நோக்கி பயணம் செய்வோம். இப்போ அரஃபாவிலே போகும்போது இந்த பள்ளி பேர் என்ன? நமீரா. உம்ரா செய்ய போனவங்க இதை பார்த்துருப்பீங்க. என்னைக்கு திறப்பாங்க? அரஃபாவுடைய அந்த தினம் பிறை 9 இந்த பள்ளியை திறப்பாங்க. இப்போ அரஃபாவுடைய அந்த தினத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதனால தான் அந்த தினத்துக்கே பேர் பாருங்க, அரஃபா தான். அப்போ பிறை 9 நம்ம நேராக அரஃபாவை நோக்கி சுருக்கமாக சொல்கிறோம் பயணம் செய்கிறோம். இங்கே எத்தனை வக்துகள் தொழுகிறோம்? லுஹர் அசர், அதை ஜம்மு கசர், அதாவது குறைத்து சேர்த்து நம்ம தொழலாம். அப்போ ஒரு பாங்கு 2 இக்காமத் சொல்லி அரஃபாவுடைய அந்த இடத்துல அரஃபா முழுக்க எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். இங்கே பள்ளியில் இடம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அரஃபா முழுவதும் தொழுமிடம்தான். அரஃபாவுடைய அந்த இடத்துல நம்ம அந்த 2 வக்துகளை தொழுகிறோம். பாக்கி எல்லாம் மாணவிகள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கே பயான் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம், இல்லைனா ஜபலுர் ரஹ்மான் மலைக்கு இடையில் நம்ம என்ன செய்வோம்னுட்டு கிப்லாவை முன்னோக்கி அதிகமாக ரசூலா துவா செஞ்சுருக்கிறாங்க, அல்லாவை புகழ்ந்து இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மகரீபுக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் அரஃபாவில் தங்கணும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? நேராக முஸ்தலிஃபாவுக்கு போகிறோம். அப்போ முஸ்தலிஃபாவுக்கு போகிற வழியில் எங்கேயும் நம்ம இடையில தங்கிடக்கூடாது. முஸ்தலிஃபாவோட எல்லைக்குள்ளே எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். சிலர் தெரியாமல் தங்கிடுவாங்க, முஸ்தலிஃபான்னு நினச்சிக்கிட்டு அதை எல்லைக்கு வெளியிலேயே தங்கிடுவாங்க. அன்னைக்கு இரவு தங்குவது எங்கே? முஸ்தலிஃபா தான். ஏழை பணக்காரன் எல்லாம் என்ன செய்யணும்? பஞ்சு மெத்தையில் தான் தூங்குவேன், இல்லை ஏசி போட்டால் தான் தூக்கம் வரும். அங்கே எல்லாம் என்ன பண்ணணும்? வெட்ட வெளியில் ஒரே ஒரு அப்படியே விரிச்சு ஒரு தார்பாயை விரிச்சு என்ன பண்ணுவாங்க? வெட்ட வெளியில் எல்லாரும் படுத்திருப்பாங்க. அங்கே தங்குறது தான் அன்றைய இரவு என்ன செய்யணும்? அங்கே தங்குறது தான் ஹஜ்ஜுடைய கிரியைகளில் ஒன்றா இருக்குது. அப்போ நம்ம பிறை இங்கே தங்கும் போது பிறை எத்தனை? பிறை 10. மஹரி பிறகு தானே இங்கே வரோம். விடிந்தால் ஹஜ் பெருநாள். அவங்க எங்கே இருப்பாங்க? விடிந்தால் பெருநாள். நாம் எல்லாம் சமையல் கட்டில் இருப்போம், அவங்க ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் எல்லாம் இங்கே முஸ்தலிஃபாவில் இருப்பாங்க. இப்போ முஸ்தலிஃபாவிலிருந்து அன்று ஃபஜர் பிறை 10 காலை ஃபஜரையும் தொழுதுட்டு எங்கே போவாங்க? நேராக மினாவில் இருக்கக்கூடிய ஜம்ரத்துல் அக்கபாவை நோக்கி போவாங்க. ஜம்ரத்துல் அக்கபாவி பக்கம் போய் ஜம்ரத்துல் அக்கபாவில் கற்களை எறிந்து விட்டு அதை பெண்கள் பலவீனமானவர்கள் நள்ளிரவில் வரலாம், மற்ற எல்லாரும் காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஜம்ரத்துல் அக்கபாவில் கல்லெறிவாங்க. அதற்கு பிறகு முடி கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு குர்பானி கொடுப்பாங்க, அதற்கு பிறகு தவாஃபுல் இஃபாலா செய்வாங்க. இந்த கிரியைகளை இந்த வரிசையில் தான் ரசூலா செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம மாற்றி கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு போகிறாங்க, சின்ன கற்களை அது சிலர் மேலே பட்டா கூட பிரச்சனை இல்லைல்ல, அது பெரிய ஒரு காயத்தையோ வழியை ஏற்படுத்தாது. இப்போ அந்த மாதிரி சின்ன கற்களை எணியணும். இந்த எல்லா கிரியைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்ராஹிம் நபி தியாகமும் அவருடைய குடும்பத்தாரின் தியாகமும் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் காபத்துல்லாவை தவா போகிறோம், சஃபா மருவா இடையிலே செய்கிறோம். அதெல்லாம் இங்கே நமக்கு சொல்லலை, நமக்கு சொல்லப்படலை. அதெல்லாம் சொன்னோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேணும்.
அப்போ இங்கே உங்களுக்கு என்ன மட்டும் சொல்லப்பட்டு இருக்கு? சட்டங்கள் மட்டும் இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டு காட்டி தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த சைத்தானுக்கு கல்லெறிவதற்கு பின்னாடியும் அவர்களுடைய தியாகம் இருக்குது. அதாவது மகனை அவங்க அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வதற்காக போனாங்க. அப்படி அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க போகிற நேரம் எல்லாம் போகிற வழியெல்லாம் சைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அப்போ அவங்க சைத்தானை விரட்டி அந்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக தான் நாங்களும் எங்களுடைய சைத்தானை என்ன செய்கிறோம்? விரட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கல் எறியணும். அப்போ அது எண்ணம் மட்டும் உள்ளத்தில் வந்தால் போதுமே ஒழிய பெரிய கல்லை போட்டு அதுதான் சைத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எரியக்கூடாது. அப்போ இதை கல்லெறிஞ்சு முடித்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த 4 அம்சங்கள் அதை மாறி நம்ம செஞ்சுக்கலாம். தவாஃபுல் இஃபாலா முடித்ததுக்கப்புறம் இந்த தவாஃபுல் இஃபாலாங்கிறது ஹஜ்ஜுடைய பிறை 10 செய்யக்கூடிய முக்கியமான ஒரு கிரியை. அப்போ இதை சூரியன் மறையிறதுக்குள்ளே நாம் வந்து இந்த தவாஃபுல் இஃபாலாவை செஞ்சிட்டோன்னா முதல் விடுதலை கிடச்சிருச்சுல அவங்களுக்கு கல்லெறியும் போதே. அப்போ ஆண்கள்லாம் இஹ்ராமிலிருந்து விடுபட்டுட்டாங்க. ஒன்றை தவிர மனைவியோட இல்லறத்தில் கூடுவதை தவிர எல்லாத்துலேருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? தையல் ஆடை போட்டுக்கலாம். ஏன்னா ஆண்களுக்கு ரொம்ப இந்த இஹ்ராமின் கிரியைகள்லேயே தடுக்கப்பட்டதுலேயே ஆண்களுக்கு ரொம்ப கஷ்டமானது இந்த ஆடை போட்டுக்கிறது தான். தையல் இல்லாத ஆடை போட்டுக்கிறது உங்களுக்கு சிரமமான ஒன்றா இருக்கும். அப்போ அவங்க முடியை ட்ரிம் பண்ணிவிட்டு அல்லது மொட்டை அடித்துக் கொள்வது இதை 2 செஞ்சுக்கலாம். மொட்டை அடித்துக் கொள்வது தான் சிறந்தது. அப்போ அதை அவங்க செஞ்சுட்டு அவங்க குளிச்சுட்டு அவங்க என்ன செய்யலாம்? அவங்க நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். முதல்ல நாம் தவாஃபுல் குதூம் உம்ராவின் போது செஞ்ச அந்த தவாஃப் இருக்குது. அதில் என்ன ஆடை போட்டிருப்பாங்க? ஆண்கள் இஹ்ராம் ஆடையில் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு என்ன சலுகை கொடுக்கப்பட்டுருச்சு? அந்த சலுகை அவங்க பெற்று தையலாடையோடு அவங்க வளம் வரணும்னா மகரீபுக்கு முன்னாடி வந்து செஞ்சிடணும். சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி தவாஃபுல் இஃபாலாவை அவங்க முடித்தாதான் தையல் ஆடை இல்லாமல் அவங்க தையல் உள்ள ஆடையோடு தவாப் செய்யலாம். ஒருவேளை அவங்கள இந்த கிரியையெல்லாம் முடிச்சுட்டு வர டைம் ஆகிடுச்சுன்னா சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன செய்வாங்க? மீண்டும் அவங்க தவாஃபுல் இஃபாலா செய்யும் போது அந்த இஹ்ராம் ஆடைக்கு மாறிடணும். அந்த இஹ்ராமில் தடுக்கப்பட்ட அனைத்தும் அவங்களுக்கு தடுக்கப்பட்டுடும். அப்போ நறுமணமும் பூசக்கூடாது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லை டைம் ஆகிடுச்சுன்னா திரும்ப தவாஃபுல் இஃபாலாவை தையல் இல்லாத ஆடையில் தான் அவங்க அந்த தவாஃபுல் இஃபாலாவை செய்யணும். இப்போ தவாஃபுல் இஃபாலாவில் முன்னாடி உம்ரா செய்யும் போது உள்ள அனைத்தும் வந்துடும். தவாஃப் வந்துடும், மக்காம இப்ராஹிம் தொழுகை, சஃபா மருவா எல்லாம் வந்துடும். இப்போ இது எல்லாம் வந்து அவங்க மரீபுக்குள்ளே அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் அவங்களுக்கு விடுதலை அடைஞ்சிரும். இல்லை அப்படி மகரீபுக்கு பிறகு அவங்க இஹ்ராம் ஆடையோட தவாஃபு இஃபாலா செஞ்சாலும் அதுக்கு பிறகு என்ன தவாஃபுல் இஃபாலா முடிச்சிருச்சுன்னா முழு விடுதலை, 2வது விடுதலையும் கிடச்சிரும். இஹ்ராமின் எல்லா கட்டுப்பாட்டிலையும் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இப்போ இதை வந்து எப்போ செய்வோம்? பிறை 10 பெருநாள் அன்று மகரீபுக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடுறோம். இல்லை சூரியன் மறைஞ்சாலும் தவாப் செய்யலாம். அன்றைய பொழுது இதை முடிச்சுட்டு மீண்டும் எங்கே போவோம்? மினாவில் போய் தங்குவோம். சிலருக்கு மினாவில் போய் தங்க முடியல, மக்காலேயே தங்குற நிலை இருக்குது அப்படின்னாலும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? மக்கால தங்கிக்கிட்டு அவங்க தினமும் போய் கல்லெறிஞ்சிட்டு வரணும். ஆனால் எது சிறப்பு? மினாவில் தங்குவது தான். அப்போ அவங்க அன்னைக்கு 10வது நாள் வந்து இந்த தவாஃபுல் இஃபாலாவை செய்யறதுக்காக தான் அவங்க மினாலேருந்து வராங்க. முடிச்சுட்டு போய் அங்கே என்ன செஞ்சிடறாங்க? மினாவிலே மீண்டும் தங்கிடுறாங்க. மறுநாள் பிறை 11 மீண்டும் அவங்க என்ன செய்யணும்? 3 ஜமராக்கல்லையும் 7 கற்கள் எரியணும், துவா செய்யணும், திரும்ப போய் அவங்க கூடாரத்தில் இருந்துக்கலாம். 11வது அந்த ஒரே ஒரு கிரியை தான். அடுத்து 12வது நாளும் அதே போல் 3 ஜமராக்கல்லையும் கல் எறியணும். அதை மாணவிகள் சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யணும்? திரும்பவும் போய் கூடாரத்தில் இருந்துக்கலாம். 12வது நாளோட நான் ஹஜ்ஜி கிரியை முடிச்சுக்கிறோம், நாங்கள் போகணும் புறப்படணும் அப்படின்னா 12வது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவை விட்டு நாம் கிளம்பி தவாஃபுல் விதா விடை பெறும் தவாஃப்னு அர்த்தம். அது அந்த தவாஃபுல் விதாவை சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவை விட்டு கிளம்பி நம்ம மக்காவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த தவாஃபுல் விதாவை செய்வதற்கு நாம் ஹஜ்ஜை முடிச்சுக்கலாம் 12வது நாளே. அப்படி நாம் 3 ஜமராக்கல்லையும் கல் எறிஞ்சிட்டு நம்மளால் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி வர முடியலன்னு வச்சுக்கோங்க, 12வது நாள் முடிக்க முடியாது. 13வது நாளும் நாம் மினாவில் தங்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ 12வது நாள் முடிக்கணும்னா அவங்க என்ன செய்யணும்? சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி மினாவை விட்டு கிளம்பி தவாஃபுல் விதா கடைசி தவாஃபை செய்வதற்கு வந்துடணும். இல்லைன்னா 13வது நாளும் இங்கேயே தங்கி 13வது நாள் காலை அவங்க திரும்ப என்ன செய்யணும்? திரும்ப வந்து அவங்க 3 ஜமராக்கல்லையும் கல்லெறியணும். திரும்ப வந்து இங்கே என்ன காபத்துல்லாவுக்கு வந்து தவாஃபுல் விதாவை செய்யணும். மாதவிடாய் பெண்களுக்கு மட்டும் கூடுதல் சலுகை.
தவாஃபுல் விதா, கடைசி தவாஃப், விடைபெறும் தவாஃப் செய்கிறாங்கல்ல, அது மாதவிடாய் வந்துவிட்டால் அவங்களுக்கு கூடுதல் சலுகை, அவங்க அதோட ஹஜ்ஜை முடிச்சுக்கலாம், தவாஃபுல் விதா செய்ய தேவையில்லை. ஆனால் மற்ற எல்லாரும் என்ன செய்யணும்? தவாஃபுல் விதாவை செய்யணும். இப்போ 13வது நாள் நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம ஊருக்கு போல 13வது நாள் காலையில் கல் எறிகிறோம். கல் எறிஞ்சிட்டு நேராக நம்ம மக்காவுக்கு கிளம்பி வந்துடலாம். ஆனால் நம்ம அங்கே வந்து என்ன செய்யலாம்? நிறையா தவாப் செய்யலாம், துவா செய்யலாம், அதிகமாக இறைவனை புகழணும். நாம் எப்போ ஊருக்கு கிளம்புவோமோ, எப்போ நம்ம மக்காவை விட்டு கிளம்புவோமோ அப்போ வந்து என்ன செய்யணும்? தவாஃபுல் விதாவை செய்யணும். அப்போ கிளம்புறவங்க தான் 13வது நாள் செஞ்சுட்டு கிளம்பிடலாம். இல்லை நாங்கள் அங்கே தான் இருக்க போகிறோன்னா நீங்கள் நிறைய தடவை தவாப் செய்யலாம், அதிகமாக தவாப் செய்யணும், திக்ருகளில் ஈடுபடணும், துவா செய்யணும், இறைவனை புகழணும், எல்லாம் நீங்கள் செஞ்சு அங்கேயே தங்கிட்டு நீ அடுத்த நாள் எப்போ நீங்கள் ஊருக்கு போவீங்களோ அப்போ என்ன செய்யணும்? அந்த இறுதி தவாஃபுல் விதாவை செய்துவிட்டு அதோட ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடித்து கொள்ளலாம். இப்போ இது வரைக்கும் நல்லா உங்களுக்கு உம்ரா ஹஜ்ஜு இது ரெண்டும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது வழக்கத்தில் ஆரம்பத்தில் நம்ம சொன்னது மாதிரி வழக்கத்தில் மக்களாக நிறைய விஷயங்களை, பிதஅத்துக்களை, எல்லா வணக்க வழிபாடுகளையும் எப்படி ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி இதுலையும் ஏற்படுத்திட்டாங்க. அப்போ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள், அது ஒவ்வொன்றாக நம்ம இப்போ விளக்கம் பார்ப்போம். இஹ்ராம் ஆடை அப்படிங்கிறத ஆண்களுக்கு தான் இஹ்ராம் ஆடை, பெண்களுக்கு ஆடையில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அவங்களுக்கு என்ன 2 தான், முகத்தை மறைக்கக்கூடாது, கைக்கு க்ளவுஸ் போடக்கூடாது. ஆனால் சில பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, புடவையை ஓர அடிக்காமல் எடுத்துகிட்டு போகணும், தையல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் ஓர அடிக்காத புடவையாக வை, புது புடவையாக பார்த்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ புர்காவை என்ன பண்ணுறது? உள்ளே போடுற ஜாக்கெட்டை என்ன பண்ணுறது? அதில் தையல் இல்லாமல் இருக்கும்ல, தையல் இருக்கும்ல. அப்போ இப்படி ஒரு சட்டம் எல்லாம் நமக்கு சொல்லப்படலை, நமக்கு அந்த 2 சட்டம் தான். அதே மாதிரி இந்த இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹிஜாபுக்குள்ளே முடி தெரியாமல் இருப்பதற்காக நம்ம இப்படி தலையை கட்டுவோம், அதுதான் இஹ்ராம் கட்டுதலை நினச்சிக்கிறாங்க. இப்போ உம்ரா செஞ்சுட்டு நம்ம வந்தோன்னா யாராவது வீட்டுக்கு பார்க்க வந்தாங்கன்னா இப்படி தலைமுடி தெரியக்கூடாது, ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வந்து கட்டிக்க. சரி, இது கொஞ்ச நாள் நீடிக்குமான்னு பார்த்தா கொஞ்ச நாள் தான், அந்த புதுசில் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அதுக்கப்புறம் அந்த தலை துணிலாம் இங்கே போயிடும், அவங்க நார்மலாக வந்துடுவாங்க. சரி, இப்படி ஒரு சட்டத்தை ரசூல்லா கற்று தந்துருக்குறாங்களா, தலையில் இப்படி முடி தெரியாமல் இப்படி கட்டணும் அப்படின்னா? நார்மலாக நீங்கள் வெளியில் போகும்போது முடி தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஹிஜாபுக்குள்ளே கட்டலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் இஹ்ராமுடைய நிலையில் இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த இஹ்ராமுடைய நிலையிலேயே நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் தலைமுடி தெரியக்கூடாதுன்னு நார்மலாக கட்டக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து நீங்கள் கட்டுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படி ஒரு வழக்கம் இருந்து வீட்டில் அந்நிய ஆண்கள் இருக்கிறாங்க அதனால் ஒரு சேஃப்டிக்கு கட்டுறோம், ஹிஜாபை வேணும்ல அதனால் கட்டுறோம், அப்படி கட்டினா பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்காக அப்படி ஒரு சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே போல் என்ன செய்வாங்க, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு செல்லும் போது ஊரெல்லாம் கூட்டி தட்டை புட்டெல்லாம் விருந்து போடுவாங்க. அங்கே தான் பாத்தியா தான் நிறைய நம்ம பழக்கம் இருக்குது. அங்கே வந்து பள்ளிவாசலில் வந்து ஒரு அல்ஃபாத்திகா, அப்புறம் மதரசாவில் வந்து ஊரை கூட்டி அங்கே ஒரு பயானு, அங்கே ஒரு அல்ஃபாத்திகா, அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே ஒரு அல்ஃபாத்திகா, இல்லை ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தால் அங்கே ஒரு அல்ஃபாத்திகா, இல்லையா ஏர்போர்ட் வரைக்கும் கூட போய் ஃப்ளைட்டுக்கு கிட்ட விட்டா கூட அங்கே ஒரு அல்ஃபாத்திகா போடுவாங்க போல். அப்போ அப்படி ஊரெல்லாம் கூட்டி விருந்து வச்சு அப்படி நிறையா பாத்தியாக்களை ஓதி மாலை போட்டு, இல்லை மாலையே போட முடியும், சந்தன மாலையாவது போடு அப்படின்னு போட்டு, அவங்க பேருக்கு பின்னாடி ஹாஜி ஹாஜிமா அப்படின்னு போட்டு, இதெல்லாம் ரசூலா கற்று தந்துருக்குறாங்களா? ஹஜ்ஜி என்பது என்ன? நாம் அல்லாஹ் நம்ம கிட்ட கட்டளையும் நாம் நிறைவேற்றுறோம். தொழுகைக்கு போஸ்டர் அடித்து ஒட்டுவோமா? நான் 5 வேளை நான் வந்து தொழுகையை கட்டாயமாக தொழுதுட்டேன் அப்படின்னு பேரை போட்டு போஸ்டர் அடித்து தொழுகையாளி அப்படின்னு போடுவோமா? இல்லை பேருக்கு பின்னாடி தொழுகையாளின்னு தான் போட்டுக்குவோமா? இல்லை ரமலான் மாதம் நான் 30 நோம்பு வச்சுட்டேன், ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டு, ஊரை கூட்டி விருந்த போடு, நான் 30 நோம்பு வச்சுட்டேன் எல்லாரும் வாங்க விருந்துக்கு வாங்க அப்படின்னு போடுவோமா? இல்லை நோம்புக்கு முன்னாடியே பின்னாடி அப்படி இருக்குதா? அந்த வணக்கம் எதற்காக நம்ம செய்கிறோம்? ஒரு வணக்கத்தை நாம் செய்கிறோன்னா அதில் என்னத்தை அல்லாஹ் பார்ப்பான்? உள தூய்மையை தான் பார்ப்பான். உள தூய்மை இல்லாமல் ஒரு அமல் செய்யப்பட்டால் உலகத்தில் வேணா பாரு இப்படி தர்மம் பண்ணுறாரு, பாரி வள்ளல் அப்படின்னு பாராட்டலாம், என்னம்மா தொழுகிறாரு, தொழுகையாளிப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் எதை பார்ப்பான்? நம்மளுடைய செயல்களை பார்க்கல. இறைவன் உங்களுடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை, எதை பார்க்குறான்? உங்களுடைய செயல்கள், அமல் உள்ளத்தில் என்ன இருக்குது, இறையச்சம் இருக்குதா, இதைத்தான் அல்லாஹ் எல்லா அமல்கள்லையுமே பார்க்குறான்.
அப்போ நம்மளோட உள்ளம் குறித்து தான் அங்கே நம்மளுக்கு அந்த நன்மை கிடைக்குமே ஒழிய, நாம் இப்படி போட்டு அந்த உள தூய்மை இல்லாமல் ஊரெல்லாம் கூட்டி விருந்து போட்டு சரி உறவினர்கள்ட்ட சொல்லக்கூட கூடாதா? சில பேர் ஃபோன் அடித்து இந்த மாதிரி போகிறேன்னு ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லக்கூடாதா? இப்படி ஒரு கேள்வி வந்து வருது. பொதுவாக நம்ம ஹஜ்ஜு உம்ரான்னு இல்லை, வேறு எங்கேயாவது நம்ம போகும்போது நாம் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு வாரம் தங்க போகிறோம், இல்லை 10 நாள் இருக்க போகிறோம், இல்லை ஒரு மாதம் இருக்க போகிறோம். ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம யார்கிட்டலாம் சொல்லிட்டு போவோம்? ஊரெல்லாம் எல்லாருக்கும் ஃபோன் அடித்து சொல்லுவோமா? நம்ம யார் நெருக்கமாக இருப்போனோ நம்ம அம்மாட்ட சொல்லுவோம், நம்ம கணவர் இடத்துல சொல்லுவோம், நம்ம அத்தாட்ட சொல்லுவோம். பக்கத்து வீட்டில் ஊருக்கு போகிறோம், ஒரு வாரம் இருக்க மாட்டேன், வீடை பூட்டிட்டு போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இப்போ அது மாதிரி எங்கே போனால் நம்ம யாருக்கிட்ட சொல்லுவோமோ அவங்கக்கிட்ட சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் அப்படி இல்லையே வழக்கத்தில். எல்லாருக்கும் ஃபோன் அடித்து சொல்லு, எல்லாரையும் கூப்பிடு. இல்லைன்னா என்ன மாதிரி சொல்லலாம்? இப்போ நாம் யார் இடத்துலையும் ஏதோ ஒரு மன வருத்தம் பேசாமல் இருக்கிறோம், ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோமே, நம்மளுடைய அமலுக்கு முழுசாக நன்மை கிடைக்கணுமே, நாம் அவர்களிடத்துல போய் நம்ம சமாதானமாகி இந்த மாதிரி நான் போகிறேன், ஏதோ ஒரு நிலையில் நம்ம 2 பேருக்கும் ஒரு வருத்தம் வந்துருச்சு, நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருந்தா கூட அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்க, என் அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும்ல அப்படின்னு அதுக்காக நம்ம போய் சொன்னோம்னா அதில் ஒரு காரண காரியங்கள் இருக்குது. ஆனால் எந்த காரண காரியங்களும் இல்லாமல் இப்படி எல்லாருக்கும் ஃபோன் அடித்து இப்படி சொல்லிட்டு போவது, அது அல்லாஹும் நமக்கு காட்டித்தரல, அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தரல. நமக்கு உள்ளத்தில் இஹ்லாஸ் என்ற நிலையை விட்டு போகக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ அதனால் என்ன செய்யணும்? இந்த ஊரை கூட்டி விருந்து போகிறது இப்படி அல்லாஹ் தூதர் செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி நீங்கள் ஹதீஸ்களை புரட்டி பார்த்தாலும் அப்படி ஒரு நிலை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தும் இல்லை, சஹாபாக்கள் இடத்துலையும் இல்லை. அப்போ அந்த நிலையில் நம்ம என்ன செய்யணும்? நாம் யார் இடத்துல நாம் எங்கே போனாலும் சொல்லுவோமோ அவர்களிடத்துல சொன்னால் தப்பு இல்லை. அடுத்த பெண்கள் மகரமான ஆண்களோடு தான் போகணுமா? ஏன்னா அப்படி ஒரு சட்டம் வந்து சவுதி அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு பெண் வந்து ஹஜ்ஜி செய்ய போக முடியாது, அவங்க வந்து மகரமான ஆண்களோட தான் போகணும். கணவரோடு போகலாம், தந்தையோடு போகலாம், சகோதரோடு போகலாம், நம்மளுடைய மாமனாரோட போகலாம். நம்ம இது மாதிரி நமக்கு மகரமான ஆண்கள்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கல, குரானில் சொல்லப்பட்ட அந்த ஆண்களோடு தான் போகலாமே ஒழிய கூட்டாக சேர்ந்து நாங்கள் பெண்களாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நமக்கு விசா கிடைக்காது, நம்ம போக முடியாது. அங்கே ஏர்போர்ட்லேயே நிற்க வச்சுருவாங்க, உங்களுக்கு யார் கார்டியன், யாரோட வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இது சவுதி அரசாங்கம் போட்ட சட்டம் தானே ஒழிய மார்க்கத்தில் இப்படி சட்டம் இருக்குதா, ரசூல்லா அப்படி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ரசூல்லா அப்படி சொல்லலை. ரசூல்லா ஒரு இடத்துல ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஹீராவிலிருந்து ஹலரல் மவுத் வரைக்கும் ஒரு பெண் தன்னந்தனியாக காபத்துல்லாவை தவாப் செய்ய வருவாள், அவள் இடையிலே ஓநாய்களை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண் வந்து பிரயாணம் செஞ்சு தன்னந்தனியாக ஒரு ஒட்டகத்தில் ஏறி ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து அவங்க பயணம் செஞ்சு காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கு வராங்கங்கிற ஒரு உதாரணத்தை ரசூல்லா சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அதில் நமக்கு என்ன தெரியுது? தனியாக ஒரு பெண் வருவதற்கு அனுமதி இருக்குன்னு தெரியுது. அப்போ எந்த இடத்துல இந்த அனுமதி நமக்கு பாதுகாப்பு இருக்கும்னா அங்கே அனுமதி இருக்குது, எந்த இடத்துல பாதுகாப்பு இல்லையோ அங்கே அனுமதி மறுக்கப்படுது. நம்ம நாட்டில் தனியாக போனால் நைட்டு நேரத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்குதா? நம்ம நாட்டில் அந்த அனுமதி இல்லை, மார்க்கமே தடுத்துருக்கு. ஏன்? பாதுகாப்பு இல்லை. நாம் அங்கே பாதுகாப்பான முறையோடு தான் நம்ம நாட்டில் நம்ம இரவு நேரத்தில் பயணம் செய்யும் போது ஒரு மகரமான ஆண்களோட இல்லை பெண்கள் கூட்டாக சேர்ந்து இங்கே பாதுகாப்பாக நம்ம போவோமா அப்படின்னு கேரண்டி இருந்தால் தான் நம்ம போகலாம். அதே போல தான் நாம் தனியாக உம்ராவோ ஹஜ்ஜோ செய்வதற்கும் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக போகலாம். அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அப்போ நம்ம உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகும்போது நம்ம தனியாக நம்ம போகிறதில்ல, ஏதோ ஒரு ட்ராவல்ஸில் போடுவோம், அதில் கூட்டாக பெண்கள் எல்லாம் வருவாங்க. அப்போ நாம் அப்படி சேர்ந்து போகும்போது அங்கே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, நமக்கான ஒரு ரூமை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே நாம் இப்போ ஒரு பாதுகாப்பான நிலையில் தான் நம்ம தங்க வைக்கப்பட்டிருப்போம், தனியாகவும் இருக்க மாட்டோம். பெண்களாக இருந்தால் பெண்கள் கூட்டாக ஒரு இடத்துல ஒரு 4-5 பெட்டு இருக்கிற மாதிரி, 8 பெட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ரூமில் தான் தங்க வைக்கப்படுவாங்க. அப்போ நமக்கு ஃபுல் பாதுகாப்பு அங்கே இருக்குது போயிட்டு வர்ற வரைக்கும். அப்போ ஏர்போர்ட்டில் இங்கே ஏற்றுனாங்கன்னா திரும்ப வந்து இங்கே இறக்கி விடுற வரைக்கும் அங்கே நமக்கு பொறுப்புதாரி இருப்பாங்க. அப்போ முழு பாதுகாப்பு இருக்குன்ற பட்சத்தில் என்ன செய்யலாம், தாராளமாக பெண்கள் வந்து போகலாம். இப்போ தவாப் செய்யும் போது உழு அவசியமா? ஏன்னா இன்றைக்கி மதுகப்புடைய சட்டப்படி தவாப் செய்யும் போது உழு வந்து அவசியம் அப்படின்னு மதுகப்பு கிதாபுகளில் எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்போ தவாப் 7 தடவை நம்ம தவாப் செய்கிறோம். சாதாரணமாக இங்கே சுற்றி இப்படி காட்டிட்டோங்க, இப்படி தான் தவாப் செய்யணும்னு ஒரு காட்டுறதுக்காக இப்படி 7 தடவை சுற்றுவதுங்கிறது அங்கே போயிட்டு வந்தவங்ககிட்ட கேளுங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. இப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அப்படி 7 தடவை சுற்றும் போது உழுவு போயிருச்சு அப்படின்னா திரும்பி போய் நீங்கள் உழு செஞ்சுட்டு வந்து தான் சுற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது.
தவாஃபின் போது உழு செய்யணும் அப்படின்னு மதுகபு சட்டத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் மார்க்கம் ரசூல்லா அப்படி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் தொழுகைக்கு தான் உழு அவசியமே ஒழிய தவாஃபுக்கு உழு வந்து அவசியம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? உழு இருந்துச்சுன்னா உழுவோட தவாஃப் செய்யுங்க. இல்லையா நீங்கள் 7 தடவை வலம் வந்துட்டு மக்காமு இப்ராஹிமில் வந்து தொழும் போது போய் உழு செஞ்சுட்டு வந்து கூட நம்ம என்ன செய்யலாம்? அங்கே தொழுவுறதுக்கு உழு அவசியம். ஆனால் தவாஃபுக்கு உழு அவசியமானு கேட்டால் தவாஃபுக்கு உழு அவசியம் இல்லை. அப்புறம் இறந்தவருக்காக ஹஜ் உம்ரா செய்கிற ஒரு வழக்கம் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. அங்கேருந்து உம்ரா செய்வதற்காக போயிடுவாங்க. போயிட்டு ஒரு உம்ராவை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு திரும்ப போய் ஆயிஷா பள்ளியில் போய் நியத்து வச்சுட்டு வந்து திருப்பி அடுத்த உம்ரா செய்வாங்க. திருப்பி அடுத்த நாள் ஆயிஷா பள்ளியில் போய் நியத்து வச்சுட்டு வந்து அடுத்த உம்ரா செய்வாங்க. இப்படியே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு ஊருக்கு வருவாங்க. எத்தனை உம்ரா செஞ்சீங்க? அது நான் ஒரு 4-5 செஞ்சேன். யாருக்கு? எனக்கு செஞ்சேன், எங்கள் அத்தாவுக்கு செஞ்சேன், எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன், எங்கள் பாட்டிக்கு செஞ்சேன், எங்கள் கொள்ளு பாட்டிக்கு செஞ்சேன், எங்கள் நன்னிமாக்கு செஞ்சேன், எங்கள் தாதிமாக்கு செஞ்சேன். இப்படி ஒரு லிஸ்ட்டை போடுவாங்க. இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா? அத்தா இருக்கிறாங்க, பாட்டியெல்லாம் மௌத்தாயிட்டாங்க. இப்படி நான் அவங்களுக்காக செய்ய முடியாதுல்ல, அதனால் அவங்களுக்காக அவங்க பேர் சொல்லி செஞ்சேன். இப்படி மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு உபரியான வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை செய்தாலும் யாருக்கு நன்மை? செய்தவருக்கு தான் கூலி கிடைக்குமே ஒழிய அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அனுமதி இருக்குது. அதாவது நம்மளுடைய தாய் தந்தையோ நம்மளுடைய சகோதரியோ இல்லை சகோதரனோ நம்மளுடைய நெருங்கிய உறவினர் யாரேனும் கடமையான நிலையில் இறந்தால் அவங்களுக்காக செய்யலாம். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு சஹாபி வராங்க. என்னுடைய தாய் வந்து ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை செஞ்சாங்க, ஆனால் செய்யலை, அவங்க மௌத்தாயிட்டாங்க, என்ன செய்யறது? இப்போ அவங்க உன்னுடைய தாய்க்கு கடன் இருந்தால் யார் அடைப்பா? நான் தான் அடைப்பேன். அப்போ இதை நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொருடைய ஒரு சகோதரர் வருவாங்க. அவங்க கேட்பாங்க, என்னுடைய சகோதரி உம்ரா செய்வதாக நேர்ச்சை செஞ்சாங்க, ஆனால் செய்யலை அப்படின்பாங்க. இப்போ உன்னுடைய சகோதரிக்கு கடன் இருந்தால் யார் நிறைவேற்றுவா? நான் தான் நிறைவேற்றுவேன். அப்போ நீங்கள் நிறைவேற்றுங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய கடன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். அப்போ அது மாதிரி கடமையான நிலையில் இருந்திருந்தால், இப்போ நம்மளுடைய அம்மாவோ அத்தாவோ நம்மளுடைய பாட்டியோ கொள்ளு பாட்டியோ யாரோ எடுத்துக்குங்க, இப்படி நமக்கு நெருங்கிய உறவினர் ஹஜ்ஜி செய்வதற்காக நியத்து வச்சுட்டாங்க, அதுக்கான எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. திடீர்னு உடல் பாதிப்பு ஏற்பட்டு போச்சு, போக முடியல. இவ்வளோதான் நான் ஏற்பாடு செஞ்சேனே, என்னால் போக முடியலை, கடமையான நிலையில் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில். அப்போ போக முடியாத அதே நிலையிலேயே அவங்க இறந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? கடமையான நிலையில் உள்ளத்தில் நியத்தை வச்சு அவங்க இறக்கும் போது அவங்களுக்காக என்ன செய்யலாம்? நாம் அவங்களுக்காக செஞ்சு அதை நம்ம நிறைவேற்றலாம். ஆனால் சும்மா நம்ம போய் அவங்க கடமை இல்லாத நிலையில் இறந்துருப்பாங்க. அதாவது பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டும் இருந்தால் தான் கடமை. பொருளாதாரம் இல்லாத நிலையில் கடமை இல்லாத நிலையில் அவங்க இறந்துருப்பாங்க. இப்போ அல்லாஹ் நமக்கு பரக்கத் செஞ்சு நம்ம ஹஜ்ஜி செய்கிற அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இருக்கும். இப்போ நாம் நமக்கு தான் செய்யணும் போலே அவங்களுக்கு செய்ய தேவையில்லையா? அவங்களுக்கு எல்லாம் கேட்பானா? அவங்க கடமை இல்லாத நிலையில் தானே இறந்தாங்க, எப்படி அவங்களுக்கு கேள்வி வரும்? கடமையான நிலை இருந்தால் தான் நல்லா கேள்வி கேட்பானே ஒழிய நான் ஏழையாகவே இருந்து நான் மௌத்தாயிட்டேன், எனக்கு போகிற அளவுக்குலாம் வசதி இல்லை, அப்போ என்ன எல்லாம் கேள்வி கேட்பானா ஏன் செய்யலைன்னு? எப்படி எல்லாம் கேட்க மாட்டான். அப்போ அந்த நிலையெல்லாம் அவங்களுக்கு கேள்வியே இல்லை. அப்போ நாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. கடமையான நிலையிலோ அல்லது அவங்க வந்து நேர்ச்சை செய்த நிலையிலோயோ அவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? உம்ரா ஹஜ்ஜி இரண்டும் நிறைவேற்றலாம், மற்ற யாருக்கும் நம்ம நிறைவேற்றக்கூடாது. அப்புறம் என்னென்னா, மக்காவில் மட்டும்தான் காபத்துல்லாவை சுற்றி சில கிலோமீட்டரை பார்த்தோம். அதாவது அரஃபா, காபத்துல்லாவிலேருந்து அரஃபா 25 கிலோமீட்டரு, அரஃபாவிலேருந்து முஸ்தலிஃபா 9, அங்கேருந்து மினா 5, மினாவிலேருந்து காபத்துல்லா 7 கிலோமீட்டர். அதில் கிலோமீட்டர்லாம் போட்டிருக்காங்க. இதை சுற்றி தான் நமக்கு ஹஜ்ஜி செய்வதற்கான எல்லா கிரியைகளும் இருக்குது. இதை தாண்டி மதீனாவுக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? மதீனாவில் ஏதாவது ஹஜ்ஜி கிரியைகள் ஏதாவது இருக்குதா? இல்லை. பிற 8 ஆரம்பித்தோன்னா 13 முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி உம்ரா அப்படிங்கிற வணக்கத்தையும் நம்ம எங்கே செய்ய போகிறோம்? காபத்துல்லாவில் தான் செய்ய போகிறோமே ஒழிய, இருந்தாலும் ஏன் அந்த நாட்டு அங்கே போனோன்னா நம்ம மதீனாவுக்கு போகிறோம்? போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க 3 புனித பள்ளிகள் நன்மையை நாடி பயணம் செய்யலாம். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாவுக்கு நன்மையை நாடி நம்ம பயணம் செய்யலாம். அடுத்து மஸ்ஜிது நபவி, மதீனாவில் நபிகளார் ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு கட்டப்பட்ட பள்ளிவாசல், அங்கே நம்ம புனித பள்ளி, அதை நன்மையை நாடி பயணம் செய்யலாம். 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அப்போ இது 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் நன்மையை நாடி நம்ம பயணம் செய்யலாம். இப்போ நாம் அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து வெறும் 600 கிலோமீட்டர் தான் மதீனா. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மண்ணு தானே, சஹாபாக்கள் தியாகம் செய்த மண். அப்போ அங்கே போய் நம்ம என்ன செய்யலாம்? புனித பள்ளியை நாடி பயணம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதுனால நாம் அவ்வளோ தூரம் போனதுனால அங்கேருந்து 600 கிலோமீட்டர் தானே நம்ம மதீனா போகிறோமே ஒழிய,
மற்றபடி ஹஜ்ஜுடைய கிரியைகளுக்கும் உம்ராவுடைய கிரியைகளுக்கும் மதீனாவிற்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி மதீனாவுக்கு வரும்போது இங்கேருந்து போகும்போதே என்ன செய்வாங்க, ரசூலுல்லாவுக்கு என் சலவாத்தை சொல்லி அனுப்புவாங்க. என் பேரை சொல்லிடு, ஹத்தீஜா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடு. எங்கேயா ரசூலுல்லாவுக்கு இங்கேருந்து பார்சல் பண்ணுவாங்க, லெட்ரு அனுப்புவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சலாம் சொன்னேன்னு சொல்லி நீ சலாம் சொன்ன பேரெல்லாம் சொல்லி அனுப்பி விடுவாங்க. இங்கேருந்து அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறது, ரசூலுல்லாவுடைய கபருக்கிட்ட போய் நின்று அங்கே போய் சலாம் சொல்கிறது. ஹத்தீஜா சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாத்திமா சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த எடுத்து வச்சிட்டியா, நான் ரசூலுல்லாவுக்கு சலவாத்தை சொன்னேன்னு எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு வேறு கேட்டுப்பாங்க. அப்போ இப்படி ஒரு முறை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்று கேட்டால் இல்லை. அதாவது நம்ம சொல்லலாம், அதாவது ஃபோனில் பேசுகிறோம், இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க, நான் உங்களை விசாரித்து சலாம் சொன்னேன்னு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அனுமதி இருக்கே ஒழிய இறந்து போன ஒரு கபரை தாண்டி போனோன்னா சலாம் சொல்லணும்னு இருக்குது. அவங்களுக்கு போய் நீங்கள் அவங்க சலாம் சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க சலாம் சொன்னாங்கன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ இதுவும் நபி வழி கிடையாது. இது ஒரு கிரியையாகவே இதை வந்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எல்லாம் கபரு ஜியாரத் செய்வாங்க, இந்த கபருக்கு வாங்க அந்த கபருக்கு வாங்க, இது பத்ரு சஹாபாக்கள், இது உஹது சஹாபாக்கள், இது இன்ன பிற நபி தோழிகள், இங்கெல்லாம் வந்து ஜியாரத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜியாரத் செய்வதற்கு அனுமதி இருக்குது. அதாவது கபருக்கு போனோம் அப்படின்னா அங்கே எதுக்காக ஜியாரத் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, மண்ணறையை சந்தியுங்கள், அது மரணத்தை உங்களுக்கு நினைவூட்டும். நாம் அந்த இடத்துல போய் நிற்கும் போது நமக்கு மரண சித்தனை வரணும். நாமளும் ஒரு நாளைக்கு இங்கே தான் வருவோம், இதே மாதிரி மண்ணுக்குள்ளே நம்மளையும் போட்டு புதைச்சிருவாங்க, இதுதான் நம்ம வாழக்கூடிய இடம். அந்த மரண சிந்தனை, அந்த கபருடைய சிந்தனை நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் கபரு ஜியாரத்துங்கிறது இருக்குது. ஆனால் கபரு ஜியாரத் அப்படிங்கிறத நம்ம மக்கள் எப்படி விளங்கி வச்சுருக்கிறாங்க, நாகூருக்கு போனோம் ஏன் போடுங்க கபரு ஜியாரத், போய் அங்கே போய் சஜிதாவில் விழுந்து அங்கே ஒரு பாத்திகாவை போட்டு பத்தி கொளுத்தி வச்சு கமன்னு சந்தனத்தை ஊற்றி தலை நெத்தியில் கழுத்தில் சந்தனத்தை தொட்டு வச்சு அங்கே உட்காந்துக்கிட்டு கையேந்தி, இதை தான் கபரு ஜியாரத்துன்னு நினைக்கிறாங்க. இது கபரு ஜியாரத் இல்லை, இது ஷிர்க்கு. அல்லாஹ் மிகப்பெரிய பாவம் என்று திருமறை குர்ஆனிலே தடுக்கிறானே, அந்த ஷிர்க் என்னும் இணை வைப்பு காரியத்தை இன்னைக்கு கபரு ஜியாரத்தோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி கபரு ஜியாரத்துங்கிறது அங்கே கிடையாது. எந்த நம்ம கபருஸ்தானுக்கு போனாலும், சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போனாலும் அதற்காக வேண்டிய ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை ஓதலாம். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த துவா, சலாம் சொல்லலாம். இதை தவிர வேறு எதுவும் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்து ஒரு பயணத்தில் பல உம்ரா செய்யலாமா, இது பெரும்பாலும் இப்போ சமீப காலமாக நிறைய பேருடைய கேள்வி தான். ஏன்னா சில அமைப்புகள் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க, ஒரு பிரயாணத்தில் பல உம்ரா செய்யக்கூடாது. ஒரு தடவை நம்ம இங்கேருந்து கிளம்பி போனோம்னா அந்த ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் செய்யணும். ரசூலுல்லாஹ் வந்து 4 தடவை உம்ரா செஞ்சுருக்கிறாங்க, 4 தடவையுமே ஒரு பயணத்தில் 1 தான் செஞ்சுருக்கிறாங்க, நிறையா செஞ்சதில்லை, அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுக்கு ஃபத்வா கொடுக்குறாங்க. பொதுவாக உபரியான உம்ரான்னு வேணாம், நம்மளுடைய நன்மையான காரியங்கள் உபரியா எவ்வளோ செய்யலாங்கிறத யாரும் வந்து அங்கே டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ நான் இங்கே வந்து இஷா தொழுகைக்கு அப்புறம் நான் ஒரு 20 ரக்காத்து தொழுகிறேன், 30 ரக்காத்து தொழுகிறேன், நீங்கள் வந்து இப்படி தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? அதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குதா? நான் ஏன் விருப்பப்படி நான் தொழுகிறேன், நான் ஏன் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறேன், நான் நிறைய தொழுகை வணக்கம் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் தொழுகிறேன். அது உபரியான வணக்கத்தில் சேர்ந்துடும். அப்போ கடமையான வக்தத்தான் அதிகமாக நான் செய்யக்கூடாதே ஒழிய அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததை செய்யணும். ஆனால் உபரியானதை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இத்தனை தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது, அவரவருடைய விருப்பம். நான் எப்போல்லாம் என் இறைவனை வணங்கணும்னு நினைக்கிறேன்னா உபரியா எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி நான் நிறைய நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு நான் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், வைக்கக்கூடாதா? அது உபரியான தானே, அதை எல்லாம் தடுத்திருக்கிறானா, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்களா? இல்லை. நான் உபரியாக செய்யணும்னு நினச்சா தாராளமாக எத்தனை நோன்புகள் வேணாலும் வைக்கலாம், எவ்வளவு தொழுகைகள் வேணாலும் தொழுகலாம், தடுக்கப்பட்டதை தவிர. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நஜித் வாசி கிராமவாசி வரார், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஸ்லாம் என்பது 5 வேளை தொழுவது. அப்போ அதை விட கூடுதலாக எது செய்யணுமா? நீ விரும்பி செய்தாலே ஒழிய. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, அதை விட கூடுதலாக நீ செய்யாதன்னு சொல்லலை, இத்தனை செய்யணும்னு சொல்லலை, நீ விரும்பி செய்தாலே ஒழிய. நீ விரும்பி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், 5 வேளை தொழுகணும், அதிகமாக செய்யணும்னா நீ விரும்பி தொழுதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நோன்பு, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைப்பது, அதை விட உபரியாக நான் ஏதாவது செய்யணுமா? நீ விரும்பி செய்தாலே ஒழிய. ஜக்காத்து, அதுக்குரிய அந்த நிசாபை அடையும் போது ஜக்காத்து கொடுக்கணும், இதை தவிர வேறு எதுன்னு செய்யணுமா? நீ விரும்பி செய்தாலே ஒழிய. இப்படி எல்லாத்துக்கும் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டதற்கு இதுதான் இஸ்லாம், ஆனால் இதை தவிர அமல்களை நீ விரும்பி செய்தாலே ஒழிய அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த மனிதர் இல்லை, நீங்கள் என்ன எனக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு என்ன சொல்லி தராங்க, இதுதான் கடமை,
ஆனால் இதை தவிர நீ எதை அமல் செய்யணும்னு நினைச்சனா நீனா விரும்பி செஞ்சுக்கலாம். அப்போ ரசூல்லா விரும்பி செஞ்சாங்களா செய்யலையாங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. எல்லா வணக்கத்துலையும் ரசூல்லா விரும்பி எத்தனை தொழுதாங்க, ரசூல்லா எத்தனை விரும்பி உம்ரா செஞ்சாங்க, ரசூல்லா விரும்பி, அதை நம்ம பார்க்கக்கூடாது. விரும்பி நீ எப்படி செஞ்சாலும் அது உனக்கு உபரியானது. அப்போ உபரியானதை செய்யும் போது நமக்கு கூடுதல் நன்மை பெற்றுத்தரும். ரசூல்லா மதீனாவில் இருந்தாங்க, 4 தடவை போனாங்க. நமக்கு அந்த மாதிரி போக முடியுமா? ஒரு தடவை போகிறதுக்கே என்ன பாடுபடுறோம்? அதுக்கு பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு அதை நம்ம கட்டுப்படுத்தி அதை போயிட்டு வர்றதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு சிரமமான ஒன்றா இருக்குது. அப்போ போகிற நேரத்தில் நாங்கள் நம்ம நினைக்கிறோம், நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அடுத்து நமக்கு எல்லாம் வாய்ப்பை கொடுப்பானா என்னன்னு தெரில, இருக்கும் போதே நன்மை அடைச்சிக்குவோம், இருக்கும் போதே நிறைய நம்ம அமல்களை சேகரிச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை யார் முடிவு செய்யணும்? செய்யக்கூடிய நாம முடிவு செய்யணும் எத்தனை செய்யணுங்கிறது. அப்போ அமல்களை பொறுத்த வரைக்கும் உபரியான அமல்கள் செய்யும் போது தான் அல்லாஹ்வை நம்ம நெருங்குறோம். கடமையானதை விட உபரியான வணக்கங்கள் செய்கிறோமே, இதை அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாவே சொல்கிறாங்க. என் அடியான் உபரியான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கி கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் நான் அவனை நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன். எந்த அளவு நேசிக்கிறேன் அப்படின்னா, அவன் நடக்கின்ற காலாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் கேட்கின்ற செவியாக அவனை நான் நெருங்கிடுறேன். எப்போ எதனால் அல்லாஹ் இவனை நம்மளை நெருங்கி வரேங்கிறான்? உபரியான நஃபிலான வணக்கங்கள் மூலமாக அதிகமாக வணக்கங்கள் செய்ய செய்ய அல்லாஹ் என்ன செய்கிறான்? நெருங்கி வரானா. பாருங்க, ஒரு கடமையான வக்துன்னா அல்லாஹ் என்னை கேட்பான்னு செய்வேன். 5 வேளை தொழுவுறேன்னா அல்லாஹ் என்னை தண்டிப்பான், தொழுவுலன்னா அதுக்காக தொழுவுறேன். நோன்பு வைக்கிறானா இது குறித்து கேள்வி இருக்குது, எல்லாம் நரகத்தில் போட்டுருவானேன்னு தொழுவுறேன். அப்போ கடமையானதை கேள்வி இருக்கேன்னு தொழுவுறேன். உபரியானதை நானா விரும்பி என் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும்னு நான் செய்கிறேன். அதனால தான் அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அப்போ இறுகி அப்படி என்ன செஞ்சிடறேன், அந்தளவு அவனை நான் நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அவன் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். அவன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அவனுக்காக நான் பாவ மன்னிப்பை வழங்குகிறேன். அவனோ மரணத்தை வெறுக்கிறான், மரணத்தின் மூலம் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை தருவதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ உபரியான வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தையும் நன்மையை பெற்றுத்தருமே ஒழிய அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்போ உபரியான வணக்கங்கள் எல்லா விதத்திலையும் எப்படி அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போல ஹஜ்ஜுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு, உம்ராவுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்போ உம்ரா அப்படிங்கிறத ஒரு பயணத்தில் நாம் போகிறோம், அதுக்கான என்ன சொல்லப்பட்டுடுச்சு, அதுக்கான சட்டங்கள் என்னன்னு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி என்ன செய்யலாம், எத்தனை வேண்டுமானாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உம்ராக்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து மிகப்பெரிய கேள்வியாக இந்த 2 கேள்வியில் இன்னும் ஒரு கேள்வி சொல்லிட்டேன். இன்னொன்று என்ன இருக்குது, ஆயிஷா பள்ளின்னு இஹ்ராமுடைய எல்லை ஒரு எல்லை காட்டினாங்க. மொத்தம் 6 எல்லை உங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டுச்சு. 5 எல்லை அது காபத்துல்லாவிலிருந்து 400 கிலோமீட்டர், 72 கிலோமீட்டர், 94 கிலோமீட்டர் காபத்துல்லாவிலிருந்து பயணம் செய்யணும் நிலைகளை அடைய முடியும். ஆனால் ஆயிஷா பள்ளின்னு இருக்குது, அது காபத்துல்லாவை வெள்ளையை விட்டு போகிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ திருப்பனந்தாள் ஆரம்பிக்கும் போது திருப்பனந்தாள் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டு இருக்குமா, முடிக்கும் போது நன்றி மீண்டும் வருக ஒரு இருக்குதா. அப்போ இந்த போர்ட் நமக்கு என்ன உணர்த்தும், திருப்பனந்தாளுடைய எல்லை இங்கே ஆரம்பிக்குது, அங்கே முடியுது. அப்போ இதுதான் அதுக்குள்ளே எல்லை, அதை தாண்டி போயிட்டா அது வேற ஊராயிடும். அதே மாதிரி தான் காபத்துல்லாவை விட்டு வெளியில் வந்துடணும், அது அங்கே தான் இருக்குது ஆயிஷா பள்ளி. அது ஒரு சம்பவத்தை முன்னிட்டு தான் அங்கே பள்ளிவாசலும் அங்கே ஆயிஷா பள்ளிங்கிற பேரும் வந்துச்சு. ஆயிஷா ரலி அவங்க ஹஜ்ஜு செய்வதற்காக வருவாங்க. அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுடும். பொதுவாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு தவாப் செய்வது தடுக்கப்பட்டுடுச்சு. தவாஃபை தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்க செஞ்சுக்கலாம். இப்போ ஹஜ்ஜுடைய கிரியைகள்லாம் பார்த்தோம்ல, தவாஃபு செய்ய முடியாது. இப்போ தவாஃபுல் இஃபாலா நம்ம அப்போ மாதவிடாய் வந்துருச்சுன்னா செய்ய முடியாது. ஆனாலும் என்ன செய்யலாம், அதுக்கு முத நாளே அவங்களுக்கு மாதவிடாய் வந்தாலும் அவங்க அரஃபாவில் தங்கலாம், முஸ்தலிஃபாவில் தங்கலாம், மினாவில் தங்கலாம், கல்லெறியலாம், எல்லா கிரியைகளையும் செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம், தலைமுடி வெட்டிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனால் எது செய்ய முடியாது, தவாப் செய்ய முடியாது. அப்போ ஆயிஷா நாகிக்கும் அதே போல் மாதவிடாய் ஏற்பட்டுடுச்சு ஹஜ்ஜுடைய சமயத்தில். இப்போ ஆயிஷா ரலி அவங்க அழுகுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஜ்ஜு நீ தவாஃபை தவிர மற்ற கிரியைகளை நீ செய்துக்கோ, செஞ்சுட்டு நீ என்ன செய்யணும், தூய்மையாகிற வரைக்கும் இந்த ஆயிஷா பள்ளி இருக்கக்கூடிய அந்த எல்லை வெளியில் இருக்குது, காபத்துல்லாவை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் தண்ணீம் அப்படிங்கிற அந்த இடத்தோட பேர் தண்ணீம், அங்கே போய் நீங்கள் கூடாரம் விட்டு தங்குங்க, உங்களுடைய சகோதரரோடு அங்கே தங்குங்க. தங்கிட்டு நீங்கள் தூய்மையானதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் இஹ்ராமுடைய எல்லைக்கு நிலையில் வந்து நீ என்ன செய்யுங்க, மற்ற அந்த இறுதி விட்டு போன தவாஃப் இருக்குது அதை செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தவாஃபுல் இஃபாலாவுடைய நேரத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் மாதவிடாய் வந்தால் இதான் சட்டம். என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு வெளியில் போய் தூய்மையானதுக்கப்புறம் அங்கேருந்து இஹ்ராம் அணிஞ்சு வந்து பிறை 13 முடிஞ்சாலும் சரி, எப்போ அவங்க தூய்மை ஆகுறாங்களோ அப்போ விடுபட்ட அந்த தவாஃபை அவங்க செய்யணும்.
செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஹஜ்ஜி நிலை என்ன ஆகிடும். இப்போ நம்ம விடுபட்ட நோன்பை வைக்கிறோம்ல, ரமலானில் நோன்பை விட்டுறோம், மாதவிடாய் வந்துருச்சு, அப்போ நம்ம நோன்பை விட்டுருவோம். பிறகு எப்போ வைப்போம்? எந்த மாதம் வேணாலும் பிறகு வச்சுக்கிறோம்ல. அதே மாதிரி தான் தூய்மையாகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இஹ்ராமுடைய நிலையில் வந்து அதுக்கு பிறகு நம்ம விடுபட்ட தவாஃபை அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு பூர்த்தி ஆகிடும். அதே போல் ஆயிஷா அலி அவங்க அந்த தண்ணியுங்கிற இடத்துல தங்குனாங்களே, அந்த கூடாரமிட்டு தங்குன அந்த இடத்துல தான் அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டி ஆயிஷா பள்ளின்னு அதுக்கு ஒரு பேரையும் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த பள்ளிக்கு போகக்கூடாது அப்படின்னு சில மார்க்க அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்குறாங்க. ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா அது ஆயிஷா அலி அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சலுகை. நம்மளாம் இந்த 5 எல்லையில் ஏதாவது ஒரு எல்லைக்கு தான் போகணும். நீங்கள் இந்தியாவா, யலம்லமுக்கு தான் போகணும். எத்தனை தடவை நீங்கள் உம்ரா செஞ்சாலும் உங்களோட எல்லை எது? யலம்லம் தான். இல்லை நான் கேட்குறேன், நான் இந்தியாவிலேருந்து தான் போகிறேன், நான் நேராக காபத்துல்லாக்கு போகல, நான் நேராக மதீனாவுக்கு போயிடுறேன். மதீனாவுக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டு அங்கேருந்து உம்ரா செய்ய போகிறேன். அப்போ நான் போனேன்னா எனக்கு எது எல்லை? மதீனா வாசிகளுக்கு துல்குலைஃபா எல்லை. நான் துல்குலைஃபாவை கடந்து தான் போகணும். அங்கே நான் இஹ்ராமுக்குள்ளே வரணுமா, திரும்பி யலம்லமுக்கு போகணுமா? நீங்களே சொல்லுங்கள் மார்க்க தீர்ப்பை. அந்த இலையை தான் நான் தாண்டி வரேன். அப்போ என்ன ஊருக்காரங்கன்னு கிடையாது, நாம் எந்த இடத்த தாண்டி போகிறோமோ அங்கே இஹ்ராம் எல்லை வந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே நியத்து வைக்கணும். அப்போ நாம் அந்த உள்ளூர் வாசியாக ஆயிட்டோன்னா நாம் நேராக எங்கே போயிடுறோம்? காபத்துல்லா உள்ள அங்கே உள்ள இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன அந்த ஊர்வாசியாக ஆகிட்டோம். அப்போ நாம் அங்கே இருக்கும்போது அங்கேருந்து வெளியில் போயிட்டு வரணுமே ஒழிய திரும்பி நான் யலம்லமை தேடிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஆயிஷா அலி அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சலுகையாக இருந்தால் ரசூலா என்ன செஞ்சுருப்பாங்க? இது ஆயிஷா அலி அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சலுகை, இது எல்லாரும் இதை பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. இப்போ ஆயிஷா அலி அவர்களுக்கு மட்டும் அந்த ஹதீஸ் அந்த சலுகையை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்கன்னா ரசூலாவுடைய மனைவிமார்களுக்குன்னு தனிப்பட்ட சட்டம் எத்தனையோ இருக்குது. ரசூலாவுடைய மனைவிமார்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு திரை போட்டுக்கணும். எல்லா பெண்களுக்கு அது சட்டமா? இல்லை. ரசூலாவுடைய மனைவிமார்கள் நபிகளார் இறந்த பிறகு திருமணம் முடிச்சுக்க கூடாது. இது யாருக்குள்ள சட்டம்? ரசூலாவுடைய மனைவிமார்களுக்குள்ள சட்டம். ரசூலாவுடைய மனைவிமார்களுக்குள்ள சட்டம்னு தனியாக தெரியுதில்ல, அந்த மாதிரி தனியாக தெரிகிற மாதிரி இதையும் ரசூலா காட்டியிருப்பாங்க. இப்போ ரசூலாவுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் அப்படி வணக்க வழிபாட்டில் சலுகை கொடுக்க முடியுமா? மற்ற எல்லா சட்டத்தையும் பாருங்கள், உலக காரியங்களாக இருக்கும். வணக்க வழிபாடை பொறுத்த வரைக்கும் ரசூலாவுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் இல்லை, சஹாபாக்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா மூமீன்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்களாம் 5 வேளை தொழுவுங்க, இல்லை ரசூலாவுடைய மனைவிமார்கள் மட்டும் 3 வேளை தொழுதுகிட்டு அப்படி ஏதாவது இருக்குதா? மார்க்க சட்டம் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் ரசூலா காட்டி தருவாங்க. இல்லை ரசூலா அதை செய்யலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலா செய்யாத எத்தனையோ அமல்களுக்கு, எத்தனையோ நற்காரியங்களுக்கு ரசூலா அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. பிலால் அலி அவர்களுடைய காலடி ஓசைய சொர்க்கத்தில் ரசூலா கேட்டாங்களா? அவங்க என்ன அமல் செஞ்சாங்க? நீ என்ன அமல் செய்கிறேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? உழு செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத் தொழுதுருவேண்டாங்க. அது ரசூலா தொழுவ சொன்னாங்களா? பிலால் அலி அவங்களே தொழுதாங்களா? அதுக்கு ரசூலா அங்கீகரிச்சாங்களா? இப்படி ரசூல்லா சொல்லாத செய்யாத காரியங்களை சஹாபாக்கள் செய்யும் போது அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க, நன்மையான காரியங்களில் சிலவற்றுக்கு. அப்போ இதே போல இது ரசூலா அங்கீகாரம் கொடுத்த செயல். ஆயிஷா அலி அவர்களுக்கு இது ரசூலா அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அதுவும் ஒரு எல்லையாக நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு எல்லையை தாண்டி போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு போய் ஒரு உம்ராவை முடிச்சிட்டீங்க. உம்ராவை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் அழைச்சிட்டு போய் காட்டுவாங்க, அது சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லுவாங்க. இப்போ தாயிஃப்னு ஒரு ஏரியா இருக்குது. ரசூலா வந்து அங்கே மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது அந்த மக்கள்லாம் ஏற்றுக்கல, ரசூலா ரொம்ப மன உடைஞ்சி வருத்தத்தோடு அந்த இடத்துல இருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஹதீஸ் எல்லாம் இருக்குது. அப்போ தாயிஃபுக்கு போயிட்டு திரும்பும் போது அங்கே ஒரு எல்லை இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்காக போயிட்டு அந்த எல்லை வழியாக வரீங்களா? அப்போ நீங்கள் நியத்தை வச்சுக்கிட்டு வரலாம். அங்கே இஹ்ராமுக்குள்ளே நீங்கள் லபைக்க உம்ரத்தனை நியத்தை வச்சு அங்கே இஹ்ராமுக்குள்ளே நம்ம வந்து ஆண்களாக இருந்தால் இஹ்ராம் ஆடை அணிஞ்சு அப்படி வந்து உம்ரா செய்வதாக இருந்தாங்க, அது ஓகே. இல்லை இதுக்காக நீங்கள் ஆயிஷா பள்ளிக்கே போகக்கூடாது, நீங்கள் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்வதற்கு எப்படி நம்ம புரட்டி பார்த்தாலும் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆயிஷா அலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி மட்டுமல்ல, இது எல்லோருக்கும் அங்கே கொடுக்கப்பட்ட அனுமதி அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரியுது.